இவ்வளோ பெரிய ஜாப்லாம் ஏற்றக்கூடாது இந்த 4 அடி லட்சில். ஆனால் இருந்தாலும் சரி வேறு வேலை இல்லாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்றுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இவ்வளோ பெரிய ஜாப் ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லை. நான் 25-27 கிலோ ஜாப்பே ஏற்றி போட்டிருக்கேன். கட்டு விடும்போது கட்டு வந்து ஃப்ரீயாக எடுக்கணும், புரியுதா? டூல் வந்து டைட்டாக இருந்ததுன்னா கட்டு ஃப்ரீயாக எடுக்காது, டைட்டாக எடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மிஷின் ரொம்ப லோடு வாங்கும், சீக்கிரம் மோட்டர்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா? ஆமாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரு போட்டுங்க இந்த ஓடி எடுத்துட்டோன்னு ஏன் வெயிட்டை கம்மி பண்ணிட்டு வேலை செய்யறது போகணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஓகேவா? அதனால் முதல்ல சென்ட்ரு போட்டு ஓடி எடுத்துடலாம். ஓடி எடுத்துட்டா மெட்டில் கம்மியாகிடும், வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரஃப்பு மெட்டில் எடுத்துலாம் மேலே ரொம்ப ஹார்டாக இதை வந்து என்ன பண்ணணும், எதனா ரஃப் டூல் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்லோவில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கட்டு ஒரு 3 அம்மா கட்டு கொடுத்தா கூட நல்லா டூல் தேயாமல் கூட எடுத்துன்னு போயிடும். நீங்கள் சும்மா டச் பண்ணி கட்டு ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 0.5 1 அம்மெல்லாம் ஓட்டிங்கனாக்கா ஃபுல்லாக வந்து டூல் தேஞ்சிடும். அந்த மாதிரி டச் பண்ணி ஒரு 3 அம்மா 4 அம்மா கட்டு விடணும். அப்போ தான் என்ன ஆகும்னா ஃபுல்லாக ரவுண்டாக எடுத்துன்னு போயிடும். அப்போ உங்களுக்கு டூலும் தேயாது, ஓகேவா? சரி வாங்க. இந்த கிரைண்டிங் பண்ண மாட்ட போகிறேன். மாட்டி எப்படி கட்டு வருது, கட்டு விடலாம், எப்படி பிசு வருது பாருங்க. எவ்வளோ கட்டு விடலாம்? 1 2 3 3 இல்லைம்மா? ஓகே. எப்படி எடுக்குது கட்டு? சும்மா அள்ளுதா? இது வந்து மடியிலனாக்கா நான் சொன்னேன்ல, இந்த இந்த மட்டத்தோட அந்த மட்டம் கட்டி எடுக்கிற மட்டம் வந்து ஒரு 1 அம்மா கம்மியாக இருக்கணும்ட்டு. இது புதுசாக டூல் நம்ம வாங்கி கிரேடிங் பண்ணோம்ல, அதனால இப்படிதான் அது கிரேடிங் பண்ண அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா ரொம்ப மட்டம் இது டவுன் ஆகினா டூல் வேஸ்ட் ஆகிடும். அதனால 3 அம்மா கட்டு எப்படி எடுக்குது? $180 3 நம்ம கட்டு விடுறோம் ஃபர்ஸ்ட்ல போட்டு. இப்படி எப்படி இருக்கு பத்தியா? ஓகேவா? இன்னொரு கட்டு விடுறோம் பாருங்க. 1 2 3 4 அம்மா. எப்படி கட்டு அள்ளுதா? கட்டு ஃப்ரீயாகவும் போகணும், பிசுறும் நல்லா வரணும், ஓகேவா? இது வந்து பத்தியா அப்படியே சின்னதாக சுருண்டு விடும். டூல் கிரைண்டிங் பண்ண சின்னதாக சுருண்டு விடும். சிக்கவே சிக்காது பிசுறு. எப்படி இருக்குது பத்தியா பிசுறு? நாலு கட்டு $180 விடுறேன்.
ஓகே, ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆப்ரேஷன் போடணும். இந்த ஜாப் போடுறது ஒன்றும் மெயின் என்னன்னாக்கா ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் தான். டூல் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ரெண்டாவது வந்து டூல் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். கட்டு வந்து இப்போ இதில் விட்ட கட்டு எல்லாமே நாலம்மா கட்டு தான். டூல் ஷார்ப்பாக இருந்ததுனாக்கா கட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஒரு கட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொல்லியே வரும். ஆனால் அது வந்து டைட்டாக வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. சொல்லியே வரணும், சொல்லியே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டூல் வந்து நல்லா ஃப்ரீயாக கட் எடுக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். செகண்ட் ஆப்ரேஷன் ஒன்றுமே இல்லை. டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஜாப் பார்த்தியா? ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னா இருக்கா ஃபினிஷிங்கு? ஃபுல்லாக விஎன்சியில் வேலை இருக்குது நிறைய. இது ரஃப் தான் நான் வச்சது. விஎன்சியில் வேலை இருக்குது. ஜாப் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா ஜாப் எப்படி இருக்குது? சும்மா ரஃப் ஒர்க் தான். ரஃப் ஒர்க்னா சைஸ் கேட்ட சைஸ் வச்சுருந்தோம். ஆனால் அங்கே பிஎன்சியில் வேலை இருக்குது. ஓகேவா? எப்படி இது ஜாபு முடிஞ்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஜாப் போடுற மாதிரி இருந்தால் டூல் அந்த மாதிரி கைனிங் பண்ணி பக்காவாக சென்ட்ரைட்லாம் அனுப்பிச்சாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஜாபெல்லாம் பக்காவாக பண்ணலாம். என்ன ஒன்று, டூல் மட்டும் பக்காவாக கைனிங் பண்ணணும். அதுதான் மேட்ரு. தண்ணி போடணும். ஓகேவா? சரி, ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.